என் அன்பு குழந்தையே, இந்த பிரத்யங்கராவை நீ நிராகரித்து விடாதே. என் குழந்தையே, அம்மா இன்று உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறாள் என்பதனை சற்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு இன்று இந்த பிரத்யங்கரா ஒரு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை நீ இழக்க வேண்டிய நிலை இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. இந்த நிலையிலிருந்து அவரை இழக்காமல் நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகளை இன்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். அம்மா சொல்வதை கேட்டு உடனடியாக இந்த உறவை நீ மீட்டெடுத்து விடு. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகள், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல சோதனைகள் என்று உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த கஷ்டங்களில் இருந்தே மீண்டு வர முடியாத நிலை இருக்கும் பொழுது மேலும் மேலும் பல துன்பங்கள் மற்றவர்களால் வரும் பொழுது அதை என்னவென்று என் பிள்ளை சற்று நீ கவனிக்கத்தான் வேண்டுமல்லவா? என்ன நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ஒரு உறவு, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை எதனால் ஏற்படும் என்று சற்று நீ சிந்தித்து பார்த்தாயா? உன் அம்மா நான் சொல்வதை நீ என்னவென்று கேட்டாயானால் நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை பலவிதமான பிரச்சனைகளை உனக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை பட்ட வேதனைகளை எல்லாம் வாய்விட்டு சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு துன்பங்களை நீ அனுபவித்திருக்கின்றாய். மேலும் மேலும் பல சோதனைகளும் பல இன்னல்களும் உன்னை தொடர்ந்து வந்திருக்கின்றது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல், எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை இழந்து விடாமல், உன்னோடு இருக்கின்ற இந்த நொடிகளில் எப்பொழுதும் என் பிள்ளை உனக்கான நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாமல் இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேள். உனக்கு தீமைகள் நடந்தாலும் சரி, உன்னை விட்டு யார் பிரிந்து செல்வதாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை உன்னால் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் என்று இவை எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நீ எல்லா பாரத்தையும் இந்த பிரத்யங்கரா என் மீது போட்டுவிட்டு உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதை நீ சரியாக செய்துவிட முயற்சிகள் செய்து விட்டாலே போதும். உன்னோடு நான் இருந்து அத்தனை மாற்றங்களையும் உனக்கு நிறைவாக கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்பாராத சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத பல பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் அம்மாவை தேடி வருகின்ற என் பிள்ளைக்கு இந்த பிரத்யங்கரா எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் அல்லவா? வேண்டும் என்றே உன்னை சுற்றி வந்த பல சோதனைகளிலும் இருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த தருணத்தில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும். நிச்சயமாக அதனை என்னவென்று நீ உற்று நோக்கி பார்க்க வேண்டும். உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து நீ எப்படியாவது மீண்டு வர வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த பிரத்யங்கரா எந்த ஒரு உறவையும் உன்னை விட்டு மற்றவர்கள் பிரித்து செல்ல அனுமதிக்க மாட்டேன். ஆனால் அதை விட்டுவிட்டு அவர்கள் செல்வதற்கு நீ அனுமதி கொடுத்தாயானால்
அதன் பிறகு நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அப்படி எந்த உறவு உன்னை விட்டு செல்லப் போகின்றது? செல்வதற்கான காரணம் என்ன? அவை எங்கே செல்லப் போகிறார்கள் என்பதனையும் நீ நிச்சயமாக இன்றே என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பொதுவாகவே நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர் இன்னொருவரிடத்தில் தேடிச் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவை பிரிக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றால் அது எதை வைத்து பிரிக்கிறார்கள் என்பதனையும் நாம் உணர வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, ஒரு விஷயம் எப்பொழுதும் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு விஷயம் எப்பொழுதுமே உனக்கு புரிந்திருக்க வேண்டும். அன்பு என்ற ஒன்று இந்த வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. இந்த அன்பை காண்பித்து ஒருவர் இன்னொருவரை தன்னுடைய வழிக்கு நிச்சயமாக கொண்டு வந்துவிட முடியும். அப்படியானால் அன்பினால் உன்னுடைய உறவை கட்டி போட நினைக்கிறார்கள். உன்னுடைய உறவும் இந்த அன்பினால் அவர்கள் பக்கம் செல்ல துணிந்து விட்டார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எதிர்பார்க்கின்ற அன்பு உன்னுடைய இல்லத்தில் அவர்களுக்கு சரிவர கிடைக்கவில்லை. எல்லோருக்கும் அவரவர் வேலைகளை கவனிப்பதற்கும் அவரவர்களுக்கான விஷயங்களை பெறுவதற்குமே நேரம் சரியாக இருக்கின்றது. அவர்கள் நினைத்த விஷயங்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர நம்மோடு இருக்கின்றவர்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது? இவர்கள் எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், எந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்றது என்பதனை பற்றி எல்லாம் யாருமே சிந்திப்பது கிடையாது. எப்பொழுது இதையெல்லாம் நீ சிந்திக்கிறாயோ, எப்பொழுது இந்த விஷயங்களை பற்றி நீ யோசிக்கிறாயோ, ஏன் உன்னுடைய நிலையிலிருந்தே நீ சற்று சிந்தித்து பார். உனக்கு இந்த அன்பு கிடைத்திருக்கிறதா இல்லையா என்று. நீ பக்குவம் அடைந்ததனால் இது உனக்கு பெரிதாக தோன்றவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் அதுவெல்லாம் உனக்கு பெரிதாக தோன்றவில்லை. அதையெல்லாம் ஒரு பொழுதும் என் குழந்தை நீ பெரிதாக யோசித்தது கிடையாது. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நாம் எதற்கும் எந்த விஷயத்திற்கும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது. நாம் எதிர்பார்ப்புகளை அதிகமாக கொண்டால் நமக்கு ஏமாற்றங்கள் தான் அதிகமாக மிஞ்சும் என்று என் குழந்தை நீ நிச்சயமாக அனுபவத்தினால் கற்றுக்கொண்டாய். ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த உறவு இந்த அனுபவத்தை இதுநாள் வரையிலும் பெறவில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் அன்புதான் எல்லாம் என்று. எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் இந்த உறவு உன்னை விட்டு செல்வதற்கு அனுமதி கொடுக்காமல் அவர்களை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எந்த ஒரு விஷயம் இங்கு இல்லை என்று அவர்கள் மற்றவர்கள் தேடிச் செல்ல நினைத்தார்களோ அந்த விஷயத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த அன்பை அவர்களுக்கு நீ நிச்சயமாக மன நிறைவோடு கொடுக்க வேண்டும். உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் நம்மோடு இருக்கின்ற உறவுகளை இழந்து விடுகின்றோம். ஒரு நொடி நாம் திரும்பி வருவதற்குள்ளாக மற்றவர்கள் இவர்களை தன் வசமாக மாற்றிவிடுகிறார்கள். அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற உன்னுடைய உறவு, நீ எதிர்பார்க்கின்ற இந்த உறவை நீ இழந்து விடாமல் நிச்சயமாக இவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து உன் வசமாக்கிட வேண்டும். என் குழந்தையே, இவர்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவு. இவர்களினுடைய எண்ணங்கள் இன்னொருவர் தன்னிடத்தில் சற்று பாசமாக பேசிவிட்டார்கள் என்றால், இவர்களின் மீது அக்கறையோடு நடந்து கொண்டார்கள் என்றால் அதனை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை மட்டுமா செய்கிறார்கள்? என் குழந்தையே, இவர்கள் இன்னமும் பல விஷயங்களை செய்கிறார்கள். இவர்களை யார் தன் வசமாக்க நினைக்கின்றார்களோ
அவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் தவறான விஷயங்களை இவர்களுக்கு போதிக்கிறார்கள். தவறான வார்த்தைகளை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இவர்களினுடைய மனநிலையை நிச்சயமாக மாற்றுகிறார்கள். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையின் கடைசியில் உனக்கான நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்காக என்றும் இந்த வாழ்க்கையில் நான் பயணம் செய்கின்ற இந்த தருணங்களில் வேண்டும் என்றே உன்னுடைய கவனத்தை சீர்குலைக்கத்தான் இவர்கள் இதுபோன்று உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவை உன்னிடத்திலிருந்து பிரிக்க நினைக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீ எந்த வெற்றியை எதிர்நோக்கியும் உன்னால் பயணம் செய்துவிட முடியாதபடிக்கு இவர்கள் வேண்டும் என்றே இந்த சோதனையை உனக்கு கொடுக்க நினைக்கிறார்கள். சரியான விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டி இருக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரிடத்தில் ஒற்றுமையை சீர்குலைத்து விட்டோமானால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அல்லவா? குடும்பத்தில் வேதனைகள் மேலும் மேலும் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று என் குழந்தை எப்பொழுதுமே நீ யோசித்து கொண்டிருப்பாய். உன்னுடைய கவனம் முழுமையாக சிதைந்து விடும். எந்த ஒரு செயலையும் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் நீ திணறிக் கொண்டிருப்பாய் என்பதற்காகத்தான் இவர்கள் வேண்டும் என்றே இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் மற்றவர்கள் எப்படியெல்லாம் சிந்திக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தாயா? எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை அழிக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று நீ நினைத்து பார்த்தாயா? இப்படியெல்லாம் ஒருபொழுதும் நீ யோசித்திருக்க மாட்டாய். மற்றவர்கள் உன் குடும்பத்தை பிரிக்க இது போன்ற விஷயங்களை எல்லாம் பயன்படுத்துவார்கள் என்று அன்பு என்ற வார்த்தையை சொல்லி உன்னுடைய குடும்பத்தை இவர்கள் நிலை குலையச் செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்றால் அதனை சட்டென்று என்னவென்று நீ உற்று நோக்கி பார்க்கத்தானே வேண்டும். இனிமேல் எந்த நேரத்திலும் இதையெல்லாம் விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இவரை நிச்சயமாக நீ தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு அவர்களை பற்றிய சில உண்மைகளை இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை நீ நினைப்பாயானால், அம்மா இவர்கள் எல்லாம் பட்டு திருந்தட்டும், நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் இவர்களுக்கு பெரிதாக தெரியாமல் அடுத்தவர்கள் இவர்களுக்கு பெரிதாக தெரிகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் பட்டுத்தான் திருந்த வேண்டும் என்று என் குழந்தை நீ சொல்வாயானால் சரி, உன்னுடைய வழியிலேயே நான் விட்டு விடுகின்றேன். இன்னமும் ஒரு சில நாட்களில் இவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வார்கள். இவர்களோடு பழகுகின்ற இவர்களின் உண்மை முகம் வெட்ட வெளிச்சமாகும் பொழுது எத்தனை பெரிய தவறுகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். என் பிள்ளையை, வாழ்க்கையில் அன்பு என்ற பெயரில் அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துவது இங்கு நிறைய பேருக்கு வேலையாக மாறிவிட்டது. ஆனால் பொய்யான அன்பிற்குள் சிக்கிக் கொள்கின்றவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இதிலிருந்து பட்டுத்தான் தெளிந்து வர வேண்டி இருக்கும் பொழுது யாராலும் அதை எதுவும் செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் இதுபோன்று இவர்கள் செய்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த சூழ்நிலைகள் உனக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மா சொன்ன வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மைகளும் நீ எப்படி உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற உறவை காப்பாற்றப் போகிறாய் என்பதனையும் நிச்சயமாக தெரிந்து கொண்டிருப்பாய்.
என்றுமே நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களை மற்றவர்கள் முன்னிலையில் விட்டுவிடக்கூடாது. இந்த எண்ணம் எல்லோருக்குள்ளும் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.